ஐலின் குயின் ஆஃப் த சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் 1989 1990 வரைக்கும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த 12 மாதத்தில் 7 கொலைகளை பண்ண சீரியல் கில்லர் தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஐலின். அப்படி அவங்க அந்த 7 கொலைகளை பண்ணதுக்காக அவங்கள வந்து தூக்கில் போடுறாங்க. அப்படி சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணாலும் பப்ளிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சில அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இவங்க இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து எடுத்து காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க அந்த 7 கொலைகளை பண்ணதுக்கான காரணம் என்ன, இவங்களோட சைல்டுஹுட் லைஃப் எப்படி இருந்துச்சு, அந்த லைஃப் ஃபுட்டேஜஸ் அண்ட் ட்ரூ கிரைம்ஸ் இதெல்லாமே இந்த டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அதாவது ஹீரோயினை வந்து தூக்கில் போட போகிறாங்க, 7 கொலைகளை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்போட அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க, இந்த பேட்டி கொடுக்க. அதாவது நம்ம அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு. இதை தாண்டி அவங்கள எப்படி பிடிச்சாங்க, அவங்க பண்ண கொலைலாம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா இவங்களோட லைஃப் ஸ்டோரி. அதில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க, அப்படி கொலை பண்ண விதம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இவங்கள பற்றின ரியல் ஃபுட்டேஜஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியை ப்ரெசென்ட் பண்ணி அதுலேயே ஒரு பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் விரும்பக்கூடிய ஆளுங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.